1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் பாவிகள். இந்த பாவிகளுக்காக கிறிஸ்து மரிக்க வேண்டியது யதார்த்தமாக இல்லை. ஏதோ உலகத்தில் அவர் பிறந்தார், ஏதோ பிடித்து அவரை சிலுவையிலே அடித்து விட்டார்கள் அப்படின்ட்டு அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷம் அவர் நன்மையானவைகளை போதித்தார். அதனால அநேகருக்கு அது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அது பிடிக்காததுனால உடனே அவங்களை நினைச்சிட்டாங்க, சிலுவையில் பிடிச்சி அடிச்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் பல பேர் பலவிதமான ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவது உண்டு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்வது உண்டு. யாரையும் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு அவர் தேவாதி தேவன். இந்த உலகத்தினுடைய யார் எப்படி பேசப்படுறதோ அவர்களுக்காக அவர் மரிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கும் உரிமை இருக்கிறது. பலர் பல கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நாம் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக, நாம் கிறிஸ்துக்குள்ள வளர்கிறதுக்கு ஏதுவாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துக்குள்ள நாம அவரை ஆராதித்து தொழுது கொள்வது நமக்கு அது நன்மையாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மொத்தத்தில் சொல்லப்பட்டாச்சு. வேத வாக்கியங்களின்படி இயேசு என்ன செய்யறாரு, இந்த உலகத்தில் அவர் மரிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து. அங்கேயும் என்ன செய்யுது, ஆமா உயிரோடே எழவில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் என்ன செய்யுது, அங்கே எழுதி வச்சிருக்கு. ஆனால் வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் உரைத்தவைகள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குது. அப்படி இருந்தும் அவர் என்ன செய்யல, உயிரோட எந்திக்கவே இல்லை அப்படின்னு காவலர்களுக்கு பணங்களை கொடுத்து அங்கே இருந்த அன்னைக்கு இருந்த அந்த அதிகாரிகள் ரோம அரசாங்கம் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே செய்து விட்டார்கள். பைபிள்ல வெட்ட வெளிச்சமாகவும் எழுதி வச்சிருக்கு. ஆக வேத வாக்கியங்களின்படிதான் அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படிதான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எதற்காக? என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அவரை யாருமே தொட முடியாது. அவரை யாரும் பிடித்து சிலுவையில நினைச்சவனை பிடிச்சு அடிச்சிட முடியாது. ஏனென்றால் அவர் தேவாதி தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய வல்லமையை முற்றிலுமாக பெற்றிருந்தவர். அவரை பிடிப்பதற்கு அங்கே கெத்செமனே தோட்டத்திலே போகும்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருந்துச்சு. எல்லோரும் பின்னடிக்க விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். இன்னொரு இடத்துல சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவரை சிங்குத்தான மலையிலிருந்து அங்கே தள்ளி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கொண்டு போகும்போது அவர்களுக்கு முன்பாக அவருடைய கண்களுக்கு மறைவாக அவர் அப்படியே போய்விட்டார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஆனா பாரு, ஒரு கோழையை போல நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில அவர் என்ன செய்றாரு, அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இது எல்லாமே வேத வாக்கியங்களின்படிதான் அங்கே நிறைவேறி இருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டியது அவசியம், எனக்காக அவர் அடக்கம் பண்ண வேண்டியது அவசியம். வேத வாக்கியங்களின்படி எனக்காக அவர் உயிரோட எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிறப்பதற்கு முன்னமே அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும்.
அவன் இம்மானுவேல் என்று பெயரிடணும், ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அங்கே சொன்னது நிறைவேறும்படியாகத்தான் மத்தேயு 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற வேண்டும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். அப்போ இம்மானுவேல் அப்படிங்கிறது யாருடைய பேரு? இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் இம்மானுவேல். அவர் நம்மோடு இருப்பார். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவின் பேர் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து அப்ப எதுக்கு பேர் வச்சாங்க? 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவ இயேசு கிறிஸ்து அப்படின்னா அது அவருடைய செயலுக்கு ஏற்ற பெயர். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவர் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரோ, ஒரு வக்கீல் இருக்கிறார், வக்கீலுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், ஒரிஜினல் பேர். அவர் வக்கீல் தொழில் பார்க்கறதுக்காக அவருக்கு என்ன பேர்? வக்கீல் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். பேரே தெரியாது, நிறைய பேருக்கு பேர் தெரியாது. ஆனால் அவர் கூப்பிட எப்படி கூப்பிடும்? வக்கீல் சார் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த வக்கீல் அதுக்கு என்ன தொழில்? அது எதுக்காக வக்கீல்னா வாதாடி ஜெயிக்கிறவர். கோர்ட்டில் போய் ஜட்ஜிக்கிட்ட நின்று பேசி அந்த ஜட்ஜிக்கும் குற்றவாளிக்கும் இடையில நின்று வாதாடி, அதாவது பேசக்கூடியவர், வாதாடக்கூடியவர், வழக்காடுகிறவர். அதுக்கு பேரு தான் வக்கீல். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா தமது ஜனங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து ரட்சிக்கிறவர். இதுக்குத்தான் பெயர் அவருக்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னு அவருக்கு பெயர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. ஆக காலம் நிறைவேறின போது மத்தேயு 1வது அதிகாரத்தில் அவர் இந்த பூமிக்கு அதன்படியே வந்தார், இம்மானுவேலாக வந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவாக அவர் செய்ய வேண்டிய வேலை, தமது பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியம், அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். அப்ப என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து, இயேசு கிறிஸ்து அந்த கிருபை உள்ள தேவன் எனக்காக இந்த பூமிக்கு அவர் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். எதுக்காக? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலகத்தில் அவரை நமக்கு தந்து இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்னார் அப்படின்றது. அப்ப தேவன் அனுப்பினார். அது காலம் நிறைவேறின போது ஒரு கன்னி வயிற்றிலே, ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிறக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. என்னுடைய பாவத்துக்காக ஒரு மரிக்க, வேத வாக்கியங்கள் மரிக்க வேண்டியது அவசியம். கலாத்தியர் 3:13 வசனத்திலே வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். காலம் நிறைவேறின போது அந்த ஸ்திரீயின் வயிற்றிலே தேவன் அனுப்பினார். சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நம்மை மீட்கிறதற்காக மரத்திலே சபிக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்டான், அவர் நமக்காக சபிக்கப்படுகிறார். என்னுடைய சாபம், என்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேலே அங்கே சுமத்தப்படுகிறது. அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கேடு அடைந்தவராக அவர் அங்கே தொங்கிக் கொண்டார். மரத்திலே தொங்குகிறார். சிலுவை மரத்திலே அவர் தொங்கினவராக, அந்த கேடு அடைந்தவராக, பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராக அவர் காணப்பட்டார். ஆனால் அவர் உலகத்துக்கு வந்தது வேத வாக்கியங்களின்படிதான். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அது என்னுடைய சாபத்தை துளைப்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர்
தொங்குகிறவராக அவர் காணப்பட்டார். எனக்கு எப்படி அந்த சாபத்துக்கு பதிலாக அவர் எப்படி அங்கே தொங்கப்பட்டார் அப்படின்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமத்தினால நிறைந்து போயிருந்த நம்மை, மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பிக்கும்படி கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய கிருபை. கிருபைன்னு சொல்றதுக்கே ஒரு கிருபை வேணும். அதை நிறைய பேரும் இந்த பாட்டு படிப்பாங்க, கிருபை 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 கிருபை. அது நக்கல் பண்ற மாதிரி இருக்குது. அது கிருபைன்னு சொல்றதுக்கே ஒரு கிருபை வேணும். இதெல்லாம் கிருபையா அப்படி சொல்றதுலேயே நமக்குள்ள ஒரு தாள், இதெல்லாம் கிருபை தெரியுமா அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பெரிய கிருபை. அவன் சொல்றான் கிருபை 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 கிருபை, நக்கல் பண்றான், பாட்டு படிக்கான், கேட்கறதுக்கு அதையும் சபைகளில் போட்டு ஆட்டம் போடுறான். கிருபையா சொல்றதுக்கே தகுதி இல்லை. தேவனுடைய கிருபை, கிருபையினால சாபத்துக்குள்ள இருந்த, அக்கிரமத்தினால மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தா. மரித்த நிலைமையில கிடைஞ்சு மாத்துமா. கிறிஸ்துவ பத்தியே தெரியாது, பாவத்துல உழண்டு போய் சிக்குண்டு சிதறி போய் மரித்த நிலைமையில கிடந்துச்சு. எலும்பி நடக்க முடியாது, அதுக்கு பலன் கிடையாது. மாம்சம் என்னென்ன சொல்லுதோ அது பின்னாடி அது மாம்சம் அதை இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு அது கிடக்கு. கிறிஸ்துவின் ஜீவன் கிருபையினால நமக்குள்ள வரும்போது அது பிணைஞ்சு உயிர்ப்பிச்சு இப்ப மாம்சம் இருக்கிற இழுப்புக்கு அது பிணைஞ்சிட்டு இருக்கு. ஏத்து நிற்கிற அளவுக்கு கிறிஸ்து நமக்கு அந்த ஆத்மாவில் இணைஞ்சிருக்காரு, உயிர் மூச்சை தந்திருக்கிறார். அந்த உயிர் மூச்சை தந்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்லுது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் மரித்த போது அவர் பிரேத குழிய எங்க வச்சிருந்தாங்களாம்? துன்மார்க்கரோடைய ஏசாயா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐசுவரியவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. அருமையாக அந்த மூப்பருடைய மீட்டிங்ல ஒரு சகோதரர் அதை குறித்து விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் 2 கள்ளனையும் சிலுவையிலே அடித்திருந்தது, துன்மார்க்கனை அடித்திருந்தது. அவர்கள் 2 பேரும் மரித்த போது அவனுடைய பிரேத குழியை எடுத்து அங்கே அதுக்கென்று ஒரு குப்பை மேடு அல்லது ஏதோ ஒரு சூளை, ஏதோ ஒரு இடம், எல்லாரும் பார்க்குற மாதிரி, இப்படி தண்டனை கொடுத்து இப்படி செத்தால் அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு அறியிற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கிற அளவுக்கு அங்க நியமிச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலை அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அந்த துன்மார்க்கலோட தான் அவருடைய மரணம் அங்க இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அங்கே விடவே இல்லை. அந்த 2 கள்ளனை யாரும் இறக்கிட்டு போகல, எங்கேயுமே அடக்கம் பண்ண வரல. அவங்க அந்த மூப்பர் மீட்டிங்கில் அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே நான் தூக்கி அங்கே தான் போட்டிருக்க முடியும். ஆனால் இயேசுக்கு அப்படி விடல. ஒவ்வொரு நாளும் பயந்து போய் கிடந்த அந்த யோசேப்பு அன்னைக்கு துணிஞ்சு போய் ரோம அரசுகிட்ட போய் அதை கேட்டு வாங்கி அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அந்த யோசேப்பு யாரு? பெரிய ஐஸ்வர்யவான் சீமான். அவருக்கு வைத்திருந்த அந்த கல்லறையில கொண்டு, ஒரு கல்லறையே இல்லாத, ஒன்றுமே இல்லாத, ஒருவேளை அந்த 2 கல்லங்க கூட ஒருவேளை கல்லறை வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல, தெரியாது வச்சாங்களா வைக்கலையே தெரியாது. அவங்க கொள்ளையடிச்சு எங்கேயாவது நமக்கு ஒரு கல்லறை வேணும் அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த கல்லறை கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறையே வைக்கல, அவர் எதுவுமே வைக்கல. ஆனா அவர் மரித்த போது பெரிய செல்வச்சியமான ஐஸ்வர்யவானாய அந்த அரிமத்தியான் ஊரானாய யோசேப்பு அவனுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில கொண்டு அங்கே அடக்கம் பண்ணார். தேவன் திட்டம் இது, தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தை யாரும் அறிய முடியும்? அவங்க நினைச்சிருப்பாங்க இதை அப்படிதான் 3 பேரும் மரிச்ச பிறகு அந்த குப்பை கொடியில தூக்கி போட வேண்டியதான். அப்படித்தான் அன்றைக்கு இருந்த அந்த போர் சேவகர்கள், அங்க இருந்த அந்த அரசு எல்லாம் நினைச்சிருக்கோம். தேவனுடைய திட்டம் உனக்கு பதிலா நியமத்தின்படி, வேத வாக்கியங்களின்படி அவர் மரிக்க வேண்டியது அவசியம், அடக்கம் பண்ண வேண்டியது அவசியம். வேத வாக்கியங்களுடைய உயிரோட எழும்ப வேண்டியது அவசியம். அதே போலதான் தேவன் திட்டம் பண்ணபடி அவர் எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு பாருங்க. ஐஸ்வர்யவானுடைய இடத்துல இங்கே அடக்கம் பண்ணப்பட்டதை அங்கே பார்க்கும். தேவன் திட்டம் பண்ணி அவருக்கு அங்கே செய்திருக்கிறார். இவைகளை எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமா யாருக்காக அப்படின்னா இந்த பாவிக்காக,
ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நாம் பெலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரராக மரித்தார். தேவாதி தேவன் ஒரு நியமித்து வச்சிருந்தார். இந்த அக்கிரமக்காரனுக்காக, இந்த பாவிக்காக, சாபம் நிறைந்தவன், நம்முடைய சாபத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். இந்த அக்கிரமக்காரனுக்காக அவர் மரிக்க வேண்டியது குறித்த காலம் அங்கே ஒன்றை தேவன் வைத்திருந்தார். அந்த நாட்களில் அவர் அங்கே மரிக்க வேண்டியது அவசியம். தேவன் நம்மேல் வைத்த அந்த தமது அன்பை, அவருடைய அன்பை நமக்கு அவர் விளங்க பண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்திருந்து இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், எந்த தகுதியும் கிடையாது. அவர் குறித்த காலத்துல இந்த அக்கிரமக்காரனுக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்ததுனால, நான் பாவியாய் இருக்கும் போதே எனக்காக அவர் மரித்து, எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளான ஆழத்திலிருந்து நன்றிகளோட ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம்.